கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது வசனம். இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் என்று. இந்த முதலாவது நிறுவத்தினுடைய கடைசி பகுதியில் பவுல் இப்படி எழுதி முடிக்கிறார். அங்கே எபேசு பட்டணத்தில் தங்கியிருக்கிறார். பெந்தெகோஸ்தே நாள் வரும் வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன் என்று சொல்லி அந்த சபை மக்களுக்கு கடிதம் மூலமாக தெரிவிக்கிறார். அங்கே பாருங்கள், அங்கே சொல்லுகிற பவுலினுடைய வார்த்தையை உற்று நோக்கி கவனிப்போம். இங்கே எனக்கு அனுகூலமான ஒரு கதவு எனக்கு திறக்குது அப்படின்னு. அதே வேளையில் அநேக விரோதிகளும் என்ன செய்கிறாங்க, அங்கே பவுலுக்கு விரோதமாய், சுவிசேஷத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் இருக்கிறாங்களாம். அப்போது இந்த வார்த்தையை கேட்கிற போது நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்வோம். தேவ பிள்ளையே, எங்கே எதிர்ப்புகள், எங்கே நமக்கு விரோதமான ஒரு கூட்டம், எங்கே பிரச்சனை, தேவ பிள்ளைக்கு எங்கே இருக்க முடியாது என்ற ஒரு நிலை வருகிறதோ, அந்த இடம் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் காட்டுகிற ஒரு சிக்னல் தான், அடையாளம் தான். என்னென்னா, இங்கே உனக்கு பெரிதும் அனுகூலமான ஒரு சூழ்நிலை உண்டாக போகிறது. இங்கே ஒரு கூட்ட ஆசீர்வாதம், ஒரு கூட்டமான மக்கள் எழும்ப போகிறாங்க என்று அடையாளப்படுத்துகிறார் என்று தான் அர்த்தம். அப்போது எங்கே பிரச்சனைகளும் போராட்டங்களும் தேவ பிள்ளைக்கு விரோதமாக எழும்புகிறதோ, அங்கே ஒரு அனுகூலமான ஒரு சூழல் உண்டாகிறது என்ற அர்த்தம். ஆம், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, வேறு விரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு காரியங்கள் அனுகூலமாக, சாதகமாக அமையும். ஆனால் சில போராட்டங்கள் இருக்கும். இந்த போராட்டம் தான் நமக்கு ஒரு அடையாளம். ஆஹா, போராட்டம் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது, இந்த இடத்துல ஊழியத்தில் ஒரு எழுப்புதல் வருகிறது, இந்த தொழில் செய்கிற இடத்துல எனக்கு லாபகரமான சூழ்நிலை வருகிறது, இங்கே வேலை செய்கிற இடத்துல எனக்கு அனுகூலமான வாசல்கள் திறக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆம், ஏனென்றால் தேவன் உங்களையும் என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். ஆகவே எதிர்ப்புகள், போராட்டங்கள் எழும்பும் போதெல்லாம் நாம் உற்சாகமடைவோம். இங்கே எனக்கு அனுகூலமான ஒரு வாசலை கர்த்தர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏனென்றால் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாராம். அப்போ சத்துருக்கள் அங்கே எழும்புறான்னா அங்கே ஒரு பந்தி ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற தூது, சோர்ந்து போகாதீர்கள். இங்கே தான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இங்கே தான் அனுகூலமான பெரிய வாசல் உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. ஆகவே அங்கே இங்கே ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கின்ற இடத்துல ஒரு நீரூற்று இருக்குது. நம்ம ஆவிக்குரிய கண்ணு திறந்தால் போதும். அனுகூலமான வாசல்கள் இங்கே தான் இருக்குது. ஆகவே எங்கேயும் புறப்பட்டு போகாதீர்கள், இங்கேயே காத்திருங்கள். இங்கே அனுகூலமான ஒரு சூழ்நிலை வருகிறது, அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, அன்றைக்கு எபேசு பட்டணத்தில் பல எதிர்ப்புகள், போராட்டங்கள் மத்தியிலையும் பவுலுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த ஒரு வெளிச்சம் என்னென்னா, இங்கே தான் அனுகூலமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று. அதே போல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில், எந்த பிரச்சனையில், போராட்டத்தில் நடுவில் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ, நீர் அடையாளம் காட்டுகிறீர், இங்கே தான் உனக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை என்று. ஆகவே உங்கள் வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த அனுகூலமான, ஆசீர்வாதமான, நன்மையான, மேன்மையான அந்த சுதந்திரத்தை நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்கட்டும். ஆமாம், அப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் வாய்ப்பதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் பிள்ளைகளுக்கு அனுகூலமான, வெற்றிகரமான நாளாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.